எத்தனை நாளா இந்த வழி இருக்கு என்று கேட்டார்கள். இப்பதான் ஒரு 4 நாளா. ஏதாவது புதுசா வேலை பண்ணினேலா? இல்லை, எப்பவும் இருக்கிற வேலை தான். என்ன, இப்போ குழந்தைகள் எல்லாம் லண்டன்ல இருந்து வந்திருக்கிற சந்தோஷம், அது மட்டும்தான் எக்ஸ்ட்ரா. புன்னகைத்தபடி சொன்ன பத்மா மாமியை பார்த்தேன். ஓ, ஸ்ரீதர் வந்திருக்கானா? தடியன் எனக்கு ஃபோன் பண்ணவே இல்லை என்றவுடன், இல்லப்பா, வந்து இறங்கின மறாநாள் லாவண்யாவுக்கு தம்பி நிச்சயதார்த்தம். அதில் கொஞ்சம் பிஸி. இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீ. நாளைக்கு உன்னை வந்து பார்க்குறேன்னு இருக்கான். இப்போது நான் வந்ததே அவனுக்கு தெரியாது. கை வலின்னு சொன்னால் ரொம்ப ஃபீல் பண்ணுவான். அப்புறம் என்னால் ஒரு வேலையும் பார்க்க முடியாது, ரெஸ்ட் எடுக்க வச்சிடுவான். அவன் இருக்கிறதே 3 வாரம்தான். அப்போ உடம்பு பாராட்டின்னு இருந்தா எப்படி? அவனுக்கு தெரிய வேண்டாம். எனக்கு ஏதாவது மருந்து கொடு, நான் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். மாமியை பார்த்தேன். ஸ்ரீதர் என் பால்ய நண்பன். பள்ளிக்கூடத்தில் படித்த நாட்களில் என் வீட்டிலிருந்து என் தாயார் கையால் உண்டதை விட பத்மா மாமி கையால் சாப்பிட்டது தான் அதிகம். நான் பிராமணன் இல்லை. எனக்கு அவர்கள் வீட்டில் அந்த உணர்வு ஏற்பட்டதே இல்லை. தங்கள் குடும்பத்தில் ஒருவன் போல என்னை நடத்தியது என்னால் மறக்கவே முடியாது. 15 வயதில் எங்கள் அம்மா என்னை விட்டு போன அந்த நாள் முதல் எனக்கு ஒரு தாயாகவும் மாறிய பத்மா மாமி ஒரு தேவதை என்று தான் சொல்ல வேண்டும். 10ஆம் வகுப்பு முடித்த பின் ஸ்ரீதர் இன்ஜினியரிங் படிக்க கோச்சிங் கிளாஸ் சேர்ந்த போது சாம்பு மாமா, பத்மா மாமியின் கணவர், என்னை கேட்டார், டேய், நீ என்னடா பண்ண போற? டாக்டருக்கு படிக்க ஆசை மாமா, ஆனால் எங்கள் அப்பாவுக்கு வசதி இல்லை. சயின்ஸ் குரூப் தான் படிக்க போகிறேன். அப்புறமா பிஎஸ்சி ஏதாவது படிக்க வேண்டியது தான் என்று சொன்னேன். என்னடா மக்கு மாதிரி பேசுகிற? ஒன்றுமே இல்லாததெல்லாம் காசு கொடுத்து சீட் வாங்கிட்டு டாக்டர்னு போர் மாட்டிக்கிட்டு பிராணனை வாங்குறதுகள். நீ நன்னா படிக்கிற பையன், உனக்கு என்ன கேடு? மெரிட்டில் வாங்கிடலாம்டா சீட்டு. உங்களுக்கு நான் நிறைய கோட்டா எல்லாம் இருக்கே, யூஸ் பண்ணிக்கோ. என்ன கோச்சிங் வேணுமோ சொல்லு, நான் சேர்த்து விடுறேன். எங்கள் அப்பா சம்பாதிச்ச சொத்து வெறும் போச்சுன்னு இல்லாமல் இதுக்கும் உபயோகப்படட்டும். நீ டாக்டர் ஆகி எனக்கு வைத்தியம் பாரு, ஓகேவா என்று சொன்னார். வார்த்தை இல்லை எனக்கு அவருக்கு நன்றி சொல்ல. எங்கள் அப்பாவிடமும் பேசி எனக்கு வேண்டியதை செய்து கொடுத்த அந்த மனித தெய்வம் நான் படித்து முடித்து வரும் வரை காத்திருக்கவில்லை. நான் 3ஆம் ஆண்டு முடிப்பதற்குள் அவர் போய் சேர்ந்து விட்டார் என்று தான் சொல்ல வேண்டும். என் படிப்பு முடிந்த நாள் முதல் மாமி என்னை தவிர வேறு யாரிடமும் வைத்தியத்துக்கு போக மாட்டார். அவர்கள் இருந்த பூர்வீக வீட்டை ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் போட்டு புரமோட்டரிடம் கணிசமான தொகையும் 2 வீடும் பெற்று செட்டில் ஆகிவிட்டார்கள். அந்த இடத்திலேயே எனக்கும் கொஞ்சம் கம்மி விலையில் ஒரு 2 பெட்ரூம் வீடும் வாங்க உதவி செய்தார் மாமி. ஸ்ரீதர் லண்டனில் வேலை கிடைத்து சென்ற போது அவன்தான் அதிகம் அழுதான். அதற்கு மாமி, நீ வாழ வேண்டிய வயசு, இந்த வயசுல சம்பாதிச்சு பொண்டாட்டி குழந்தை எல்லோரையும் சந்தோஷமா வச்சுக்கணும்டா. எனக்கு என்ன குறைச்சல்? கையும் காலும் நன்னாதானே இருக்கு. போதா குறைக்கு நம்ம அருண் வேற பக்கத்திலேயே இருக்கான், அவன் என்னை பார்த்துப்பான் என்று சொன்னார். ஸ்ரீதர் என் காலில் விழாத குறையாகடே அருண், நீ பக்கத்தில் இருக்கிற நிம்மதி ஒன்றுதான் எனக்கு இப்போ இருக்கு. அம்மாவை பார்த்துக்கோ என்று ஒரு 1000 முறை சொல்லிவிட்டு தான் போனான் என்று தான் சொல்ல வேண்டும். பத்மா மாமி ரொம்ப பிஸி. அந்த பிளாட்டில் உள்ள குழந்தைகளுக்கு ஸ்லோக கிளாஸ், வெயில் காலத்தில் வடாம் போட்டு கொடுப்பது, யாருக்காவது உடம்பு சரியில்லை என்றால் கைவைத்தியம் மட்டும் இல்லாமல் சாப்பாடும் செய்து தருவது என்று தன்னை எப்போதும் பரபரப்பாக வைத்துக் கொள்ள தேர்ந்து கொண்டார் என்று தான் சொல்ல வேண்டும். இப்போது குடும்பத்துடன் வெக்கேஷனுக்கு வந்து இருக்கான் போல இருக்கு. அவன் மனைவியும் மகளும் கூட வந்திருப்பதாக மாமி சொன்னார். என் பேத்தி பத்மாசினி இருக்காளே, ஒரு நிமிஷம் சும்மா இருக்கிறது இல்லை. ஸ்லோக கிளாஸ் வர குழந்தைகளோட சேர்ந்து என்னமா அவளும் பாடுறா தெரியுமா? ராத்திரியில என் பக்கத்துல தான் படுத்துப்பேன்னு ஒரே அடம். ஸ்ரீதரும் லாவண்யாவும் பாட்டியை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நீ உன்னோட பெட்ல தனியா படுத்துக்கோன்னு ரொம்ப சொல்லி பார்த்தா. அது மாட்டவே மாட்டேன்னு இருக்கு. என் பக்கத்துல படுத்துண்டு 2 கதையாவது கேட்கணும் அவளுக்கு. நீ ஆத்துக்கு வாயேண்டா, எல்லோரையும் பார்த்த மாதிரியும் இருக்கும், என் கையால சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும் என்று சொன்னார் மாமி. சாம்பிள் மருந்து தேடி எடுத்து ஒரு பெயின் பாம் கொடுத்தேன். ஒன்றும் இருக்காது மாமி, இந்த மருந்து தடவிக்குங்க, சரியா போயிடும். இல்லைனா 2 நாள் கழிச்சு எக்ஸ்ரே எடுத்து பார்க்கலாம். நான் நைட்டு கிளினிக் முடிச்சுட்டு ஒரு 8:30 மணிக்கு வரேன். ஸ்ரீதர்கிட்ட சொல்லுங்க என்றபடி வழி அனுப்பி வைத்தேன் என்று தான் சொல்ல வேண்டும். இரவு அவர்கள் வீட்டை அடையும் போது உள்ளே பயங்கர சிரிப்பு சப்தம் என்று தான் சொல்ல வேண்டும். ஸ்ரீதர் மனைவி லாவண்யா எதற்கோ சத்தமாக சிரித்து கொண்டிருந்தாள். என்னை பார்த்தவுடன், ஹலோ அருண், ஹவ் ஆர் யூ? கம் கம், ஸ்ரீ அண்ட் அம்மா ஆர் வெயிட்டிங் ஃபார் யூ என்றபடி அழைத்தாள். உள்ளே சென்று பார்த்தேன். டிவியில் ஏதோ காமெடி புரோகிராம் ஓடிக்கொண்டிருந்தது. நீங்க இந்த தமிழ் புரோகிராம் எல்லாம் பார்ப்பீங்களா என்றபடி அங்கிருந்த சோஃபாவில் உட்கார்ந்தேன். ஓ,
எஸ் ஐ டூ. இன்ஃபேக்ட் என் பொண்ணும் பாப்பா அவன் நன்னா தமிழ் பேச இந்த தமிழ் சேனல் ஒரு முக்கிய ரீசன். ஒரு நிமிஷம், நான் போய் ஸ்ரீயை கூப்பிடுறேன். அவன் அம்மா கூட உள்ள ரூம்ல ஏதோ பேசிட்டு இருக்கான். பரவாயில்லை, நான் உள்ள போய் பார்க்கறேன், நீங்க டிவி பாருங்க என்றபடி உள்ளே சென்றேன். அம்மா பிடிவாதம் பண்ணாத, இந்த தடவை நீ எங்க கூட வா. சி பத்மாசினி இஸ் சோ வாண்ட் ஆஃப் யூ. நீ அங்க வந்தேன்னா எங்களுக்கும் ரொம்ப நிம்மதியா இருக்கும். நீ இங்க எப்படி இருக்கியோன்னு நினைக்கிறப்போ ரொம்ப கஷ்டமா இருக்குமா எனக்கு. நான் இவ்வளோ சம்பாதிச்சு என்ன யூஸ், உன் கூட இருக்க முடியலையேன்னு வருத்தப்பட்டு தான் இருக்கேன். என்னை பார்த்தவன், வாடா தத்து புத்ரா, நீயாவது கொஞ்சம் எடுத்து சொல்லு, கிளம்ப மாட்டேங்கிறா இங்கிருந்து. நீ தான் அவளோட டாக்டர், ஏதோ கைவலி போல இருக்கு, என்கிட்ட சொல்லவே இல்லை. மருந்து தடவிண்டு ரகசியமா இங்க உட்கார்ந்துட்டு இருக்கா. இது மாதிரி என்ன எல்லாம் என்கிட்ட சொல்லலையோன்னு எனக்கு இப்போ கவலை. மாமி எதற்கும் கவலைப்படாது கட்டிலில் தன் பேத்தியோடு உட்கார்ந்திருந்தார். அந்த கட்டிலை பார்த்தேன். அந்த காலத்து இரும்பு ஒற்றை கட்டில், சுவரை ஒட்டி ஓரமாக போடப்பட்டிருந்தது. சாப்பிட போலாமா என்றபடி எழுந்த மாமியை பார்த்து, நோ அம்மா, நீ வர வேண்டாம், நானும் லாவண்யாவும் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு கூப்பிடுறோம். ப்ளீஸ் கையை ஸ்ட்ரெயின் பண்ணாதே. கம் லிட்டில் கேர்ள், லெட்ஸ் ஹெல்ப் பார்ட்டி. நீ தான் இன்னைக்கு எல்லோருக்கும் சாதம் போடணும் என்று சொல்லியபடி தன் மகளை அழைத்து கொண்டு செல்லும் மகனை வாஞ்சியுடன் பார்த்தாள். ஏன் மாமி இந்த கட்டிலையா படுக்கிறீங்க? ஆமாம்ப்பா, குழந்தைய ஓரமாக விட்டுடுவேன், நான் இந்த பக்கம் படுத்துப்பேன், கீழே விழுந்துடாம இருக்கணுமே என்று சொன்னார் மாமி. மாமி, உங்க தோள்பட்டை இதனால தான் வலிக்குது. இந்த கட்டில் 2 பேர் படுக்க இல்லை, அதுவும் ஒரு 8 வயசு குழந்தைய படுக்க வச்சா நீங்க திரும்பி படுக்க கூட முடியாது. நீங்க ஒரே பக்கமா படுக்கிறீங்க, அதனால தான் வலிக்குது. நீ ஒன்றும் சொல்லாத அருண், அவன் ஏற்கனவே என்ன ஏதோ ஒடிகிற பொருள் மாதிரி ட்ரீட் பண்ணுறான். நீ இதை சொன்னா குழந்தைய என் பக்கத்தில் படுக்க விட மாட்டான். இன்னும் 2 வாரம் தான், அதுக்கப்புறம் இந்த கைக்கு என்ன வேலை இருக்கு, அப்புறம் ரெஸ்ட் எடுத்து சரி பண்ணிக்கிறேன். அவனுக்கு என்னை எப்படியாவது கூட்டிட்டு போகணும்னு எண்ணம் இருக்கு. எனக்கு இப்போதான் 65 வயசு ஆறுது, கை கால் நன்னா இருக்கு. லாவண்யா டெலிவரி போது நான் போய் இருந்துட்டு வந்தது. குழந்தைகள் ரொம்ப அருமையானவா, கொஞ்ச நாள் ஃப்ரீயா நன்னா இருக்கட்டும், முடியலன்னா அப்ப பார்த்துக்கலாம். எனக்கு நீ இருக்க பக்கத்துல, என்ன கவலை சொல்லு. அவனுக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணு, ரொம்ப உடம்பு போட்டு அலட்டிக்கிறான். டின்னர் முடிந்து நான் கிளம்பும் போது வாசல் வரை வந்து வழி அனுப்ப வந்தனர் ஸ்ரீதரும் லாவண்யாவும். அம்மாவை நல்லபடியாக பார்த்துக்கோ அருண். நானும் லாவண்யாவும் இன்னும் 1 இயர் தான் லண்டன் வாசம். தென் வி ஆர் கம்மிங் பேக். அம்மா கிட்ட இப்போ இதையெல்லாம் சொல்ல வேண்டாம். அவ தன்னால தான் நான் ஏதோ பெரிய தியாகம் பண்றதா நினைச்சு ஃபீல் பண்ணுவா. நிறைய சம்பாதிச்சாச்சு, அவளோட காலம் வர ஐ வாண்ட் டு ஸ்பெண்ட் வித் ஹர். லாவண்யாவும் அதே தான் நினைக்கிறா. அது வரைக்கும் அம்மா உன் பொறுப்பு, நீ என்னோட பிரதர். ஐ நோ ஐ கேன் டிபெண்ட் ஆன் யூ என்றான் ஸ்ரீதர். கொடுத்து வைத்தவன் நான். இது போல ஒரு அன்பும் நேசமும் இந்த வாழ்க்கையில் பார்த்து அனுபவிக்க என்றான்.